மாமா இதோ அவர் வந்துட்டாரு. டேய் எங்கடா போன? இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான். வீட்ல இன்னைக்கு பூஜை வச்சிருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இங்க ஒன்னால எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியுமா? ஏய், அவன் தான் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்றான்ல, ஒரு ஆம்பளை பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. போ, பூஜை ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க, போங்க. வாடா ராஜா, நீ வா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தே உனக்கே நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் தானியலட்சுமியே போற்றி, ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் தானியலட்சுமியே போற்றி, ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றி. எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அப்பா, அப்பா, என்னப்பா சந்தோஷமா நேரத்தில் இங்க வந்து நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க அம்மா பாக்கியத்தை நினைச்சுதான்ப்பா. சரிப்பா, உங்களுக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க. எதுக்கு? நான் யாரையும் வெயிட் பண்ண சொல்லலையேப்பா. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும்ல? எவ்வளவோ நடக்குது, அதெல்லாம் சொன்னா நீ என்ன நம்ப மாட்டேங்கிறியே. அப்பா, பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல சுமங்கலி பூஜை நடக்குது. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்னு அம்மா கூப்பிடுறாங்க, போலாம் வாங்க. ஏய், அவங்களையே ஆரம்பிக்க சொல்லு, அவங்களையே நடத்த சொல்லு, அவங்களே கொண்டாடட்டும். ஏன்பா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் அடம் பிடிக்கலையா, முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நீயும் அடம் பிடிக்காத. நான் வரமாட்டேன், நீ கிளம்பு. அப்பா, நான் உங்க புள்ள தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நான் சொன்னா கேப்பீங்கல்ல? கேப்பேன். அப்போ உள்ள வாங்க, உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கப்பா. ஏண்டா,
இதே மாதிரி நான் உன்னை திருப்பி கேட்கட்டா? நான் உன் அப்பா தானே? அப்பா. நான் சொல்றதெல்லாம் நீ கேட்பதானே? ஆமா. அந்த பொண்ணு விஷயத்த சொல்லி எவ்வளவு நாளாச்சு? ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியா? அப்பா, இப்ப எது முக்கியம்? உள்ள உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், எனக்கு நான் கேட்ட கேள்விதான் முக்கியம். அப்பா, அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. நீங்க முதல்ல உள்ள வாங்கப்பா. இல்ல, நான் வரல. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே கேக்குறேன்ப்பா. நீங்க முதல்ல உள்ள வரீங்களா? அப்பா, அதான் நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்றேனே. வாங்க. டேய், உன் சித்தி கழுத்துல ஏற்கனவே ஒரு தடவை தாலி கட்டி நெத்தியில பொட்டு வச்ச பாவத்துக்கு நான் படாத அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அந்த சம்பிரதாயத்தை இன்னொரு தடவை செய்யணும்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குடா. பாருங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். இங்க பாருங்க, என்ன பிரச்சனைனாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பூஜையை முடிச்சு கொடுங்க, அப்பதான் நீங்க சொல்றத நான் கேட்பேன். இப்ப வாங்க. வாங்கன்னு சொல்றேன்லப்பா, வாங்க. வாங்க. அப்பாப்பா, கால்லாம் இந்த வலி வலிக்குது. சரியாயிடுமா? வீட்டில் ஒரு விசேஷம்னா ஆரம்பிக்கிறப்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குடா இந்த பூஜையை வச்சோம்னு ஆத்திரமா இருக்கு.